என்னோடு. ஆம், ஞாயிற்றுக்கிழமை பங்கு கோவிலில் திருப்பலி காலை 7 மணிக்கு தொடங்க இருந்தது. நானும் மடத்திலிருந்து வெளியே கிளம்பினேன். சுமார் 6:45 மணிக்கு. அப்பொழுது உள்கதவு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பூட்டப்பட்டு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே பின் கதவை திறந்து வெளியே செல்லலாம் என பின் கதவு வழியாக வெளியே சென்றேன். வெளியே போகும்போது வெளியே உள்ள கதவும் வெளியில் பூட்டப்பட்டு பூட்டு தொங்கப்பட்டிருந்தது. நான் என்ன செய்ய முடியும்? வெளிக்கதவை எப்படி என்னால் திறக்க முடியும் என யோசித்து, எதிர்புறத்தில் நிற்கின்ற வீடுகளில் கூட ஒருவருடைய ஃபோன் நம்பர் கூட என்னிடம் இல்லை. நான் என்ன செய்ய முடியும் என யோசித்து கொண்டே அந்த ரோடு வழியாக யாராவது போவார்களா என்று சற்று யோசித்து பார்த்தேன். நின்றும் பார்த்தேன். யாருமே தென்படவில்லை. உடனே நான் என் கையில் இருந்த சாவியை எடுத்து அந்த துவாரம் வழியாக நீட்டி பார்க்கும்போது எனக்கு முதல் எட்டவே இல்லை. பின் நான் ஒவ்வொன்றாக என் இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய தெய்வம் என என்னுடைய தெய்வத்தோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். இறைவா, அழைத்த இறைவா, என்னை இந்நாள் வரை எப்படியெல்லாம் வழி நடத்தினீரே. என்னை இந்த நேரத்தில் நான் திருப்பலிக்கு போய் சேர வேண்டுமே. எப்படி என்னை நீர் அழைத்து செல்வீர்? உமக்கு எல்லாமே தெரியுமே என்னை பற்றி. நான் எப்படி என மனதுக்குள்ளே போராடி சில மனவொலி ஜபங்கள் கூட வேண்டி என் இறைவனோடு உறவாடி பேசி கொண்டிருந்தேன். ஆனால் அதோடு அந்த துவாரம் வழியாக கையை நீட்டினேன். எட்டாத அந்த இடத்திலே எட்டி கேட்டை அழகிய முறையிலே நான் திறந்தேன். திறந்ததில் நான் திறந்து உடனே திருப்பலி தொடங்குவதற்கு முன் நான் செல்ல வேண்டிய பங்கு கோயிலிலே சென்று அங்கு அமர்ந்தேன். என்னோடு இறைவனுக்கு நான் நன்றி கூறினேன். ஆம், என்னுடைய தெய்வம் என்னோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார். எந்த சூழலிலும் என்னை கைவிடாது. என்னை எதிர்த்தாலும், எனக்கு இத்தகைய சூழல் ஏற்பட்டாலும், ஏன் நான் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கும்போது கதவு திறந்துதானே இருந்தது என்பதை கூட தெரியாது வந்தவர்கள் பூட்டி சென்று விட்டார்கள். ஏதோ அவர்களுடைய வேலை நிமித்தம். யாரையும் நான் சொல்லவில்லை. அன்பு தெய்வமே, என்னை இப்படி வழிநடத்துகின்றவர் எச்சூழலிலும் கைவிடாது என்னுடைய உம்முடைய அன்பு கருத்திலே என்றும் வழிநடத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றேன். வாழ்க என் தெய்வமே, வளர்க, உம்முடைய அருள் என்னோடு இருந்து என்னை நடத்தட்டும்.